ஸ்ரீலிங்க புராணம் 41ஆம் பகுதி. ஈசனாரின் சாநித்தியம். ஈசன் இல்லாத இடம் ஏது? அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றான் பிரகலாத ஆழ்வான். எனவே அனைத்திலும் ஈசனாரின் சாநித்தியம் உள்ளது. இருப்பினும் ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பூமி, சூரியன், சந்திரன், யாகம் செய்பவர் என்னும் 8லும் ஈசனார் அஷ்டமூர்த்திகளாய் உரைகின்றார். வெப்பத்தை கொடுத்து ஒளியை பரப்பும் சூரியன் சிவஸ்வரூபமே. சூரியனுடைய கதிர்களில் அமுதம் மழையை பொழியும் சந்திரன் பனியையும் சுக்கிலம் வெயிலையும் சுழுமுனை சந்திரனுக்கு ஒளியையும் அரிகேசம் பிரகாசத்தையும் அளிக்கின்றன. மேலும் விஸ்வகர்மா எனும் கதிர்கள் புதனுக்கு ஒளியையும் சத்விகம் செவ்வாய்க்கும் சர்வாவசு வியாழனுக்கும் விச்சு சுக்கிரனுக்கும் ஒளியை தருகின்றன. தேவியின் அம்சமான சந்திரன் தனது கலைகளுடன் விண்ணவரையும் தென்புலத்தாரையும் அமிர்தத்தால் நிறைவேற்கிறார். யாகம் செய்யும் வேதியர்கள் இறை அம்சமாய் விளங்கி யாகத்தையும் மற்ற கர்மாக்களையும் செய்து வானவர்க்கும் மற்றோர்க்கும் உணவளிக்கின்றனர். நீர் உடலின் உள்ளும் புறமும் இருந்து வளர்ச்சிக்கு உதவுகிறது. பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் உணவை பெற்று தருகிறது. காற்று அதாவது வாயு எங்கும் பரந்திருந்து உடலில் உள்ளும் புறமும் இருந்து இயங்குகிறது. மேற்படி நீர் நிறைந்த சாகரமும் நெருப்பும் காற்றும் நிறைந்த ஆகாயமும் வெளியில் பூமியும் தங்குகின்றன. பவன் என்பது பூமியின் சொரூபமாய் விளங்கும் ஈசனின் மூர்த்தம் தரும். சர்வன் என்பது நீர் உருவாகி உலகெல்லாம் பறந்து மறுவும் ஈசன் மூர்த்தம். பசுபதி என்பது தீயாகி அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கும் மூர்த்தம். ஈசானன் என்பது வாயு சொரூபமான ஈசன் மூர்த்தம். பீமன் என்பது ஆகாய சொரூபமாக விளங்கும் இறைவன் மூர்த்தம். ருத்ரன் என்பது சூரியன் சொரூபமாக விளங்கும் மூர்த்தம். மகாதேவன் என்பது சந்திரனாய் விளங்கும் ஈஸ்வர மூர்த்தம். உக்கிரன் என்பது வானவருக்கும் தென்புலத்தாருக்கும் உணவளிக்கும் யாகம் செய்யும் மறைவராக விளங்கும் ஈஸ்வர மூர்த்தம். வாயு மனைவி சிவை, அவள் யுரோச்சமானை பெற்றாள். பீமன் மனைவி திக்கு, அவள் சக்கரனை பெற்றாள். ருத்ரன் அல்லது சூரியன் மனைவி சாயை, அவளது மகன் சனைச்சரன். மகாதேவன் சந்திரன் மனைவி ரோஹிணி, அவளது மகன் புதன். அந்தணன் அம்சம் உக்கிரன், மனைவி தீக்ஷபத்தினி, அவள் மகன் சந்திரன். பவன் பூமி உயிர்களுக்கு திண்மையான தேகத்தை தருகின்றார். பவன் மனைவி மகாதேவி சுக்கிரனை ஈன்றாள். சர்வன் பத்தினி விகோசி அங்காரகனை ஈன்றாள். இவ்வாறு அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இறைவன் விளங்குவதால் அவரது திரு உருவை பக்தியுடன் மனதிலே தியானித்து வழிபட்டு அவர் அருளை பெற பாடுபட வேண்டும் என்று நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு அஷ்டமூர்த்திகளின் மகிமையை எடுத்து கூறினார். 41ஆம் பகுதி நிறைவடைந்தது.